வணக்கம். நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க நம்புறேன். அறிவியல் சார்ந்த கருத்துக்களாக எந்த விதத்திலையும் மூட நம்பிக்கையில போகாமல் உள்ளது உள்ளவாறு மிகைப்படுத்தாமல் பார்த்துட்டு இருக்கோம். சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில பார்த்துட்டு இருக்கோம். ஒளி தத்துவம் எப்படி நம்ம வாழ்க்கையில் சம்பவங்களாக கர்மாங்கிற ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையில எப்படி ஒரு சாதகமான அல்லது சாதகமற்ற சம்பவங்களாக உருவெடுக்கிறதுங்கிறத துல்லியமா பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில பாத்தீங்கன்னா இந்த வீடியோல நாம மகர ராசிக்காரர்களுக்கு மே 2024 எப்படி இருக்க போறதுன்னு பார்க்க போறோம். இப்போ பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸ் ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க, நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு உங்களுக்கு பிடிச்ச வீடியோ ஷேர் பண்ணுங்க. இப்போ பாத்தீங்கன்னா மகர ராசிக்காரர்களுக்கு 2024 மே மாதம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கும் பொழுது ஆண்டு கிரகமாகிய கேது 9ஆம் இடத்திலும் ராகு 3ஆம் இடத்திலும் நீடித்திருக்க போகிறார். சனி 2ஆம் இடத்துல 7 நாள் சனியோட இறுதி பகுதி போயிட்டு இருக்க போறது மகர ராசிக்காரர்களுக்கு. ஜென்ம சனி முடிந்து விட்டது என்பது ஒரு பெரிய நல்ல விஷயமாக நம்ம எடுத்துக்கிறோம். அதே விஷயத்தை பாத்தீங்கன்னா குரு பகவான் இது வரைக்கும் 4ஆம் இடத்துல இருந்த குரு 5ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற லட்சுமி ஸ்தானத்துக்கு மாறுறது ஒரு அருமையான ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக இருக்கிறது. அது மே 1ஆம் தேதி மாதத்தின் முதல் நாளே நடக்கிறது. அடுத்த 2024-25 கொடுக்கக்கூடிய பலனின் ஆரம்ப கட்ட ஒரு நல்ல விஷயத்தை கொடுக்கக்கூடிய ஆரம்ப மாதமாக மே மாதம் கருதப்படுகிறது மகர ராசிக்காரர்களுக்கு. 5ஆம் இடத்துக்கு ஆகிய குரு என்ன பண்றாருன்னா ராசியை 9ஆம் பார்வையா பார்க்கிறார். அதே சமயத்துல 10ஆம் வீடுங்கிற தொழில் ஸ்தானத்தையும் பார்க்கிறார். அதே சமயத்துல என்ன பண்றாரு அவரு 8ஆம் வீட்டையும் பார்க்கிறார். ஸோ இப்படி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு அமைப்பு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு. இப்ப பாருங்க, ராசி எப்ப குரு பார்க்கும் பொழுது ஒரு நல்ல தாக்கத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு. ஸோ அதே சமயத்துல மத்த கிரகம் என்று சொல்லப்படுகிற அந்த செவ்வாயும் ராகும் 3ஆம் இடத்துல இருக்கிறது சில விஷயங்கள், அதாவது இடம் சார்ந்த விஷயங்கள், சகோதர விஷயத்துல எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய அமைப்பு கொடுக்குதுங்க. அதே சமயத்துல உங்களுக்கு சனி பகவான் 2ஆம் இடத்துல இருந்து ராசிதிபதி 2ஆம் இடத்துல இருக்கிறது எந்த விதத்திலையும் மாறுதல் கொடுக்க போறது இல்லை. அதே சமயத்தில் சுக்கிர பகவான் உங்களுடைய யோகம் ராஜயோகாதிபதி என்று சொல்லப்படுகிற சுக்கிரன் 4ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடத்துக்கு மே 19ஆம் தேதி போகிறார். அட்டமாதிபதி ஆகிய சூரியன் மே 14ஆம் தேதி மாறுகிறார். புதனும் மே 10ஆம் தேதி 3ஆம் இடத்திலிருந்து ராகு செவ்வாய் பிடியிலிருந்து 4ஆம் இடத்துல வருகிறார். இதெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது மாதத்தின் இறுதி பகுதி உங்களோட குரு பயிற்சியை நல்லாவே உணரக்கூடிய அமைப்பு இருக்குது. மாதத்தின் முதல் பகுதி கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கக்கூடிய அமைப்புகளாக இருக்கிறது. அந்த குரு பயிற்சியின் தாக்கங்கள் நல்ல தாக்கங்களை உணர்வுக்கு சில நாட்கள் ஆகக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக காட்டுகிறது. இந்த செவ்வாய் புதன் ராகு சேர்க்கை 3ஆம் இடத்துல இருக்கிறது அது ஒரு விஷயமாக இருக்கிறது. ஸோ பொதுவா பார்க்கும் பொழுது இது இது வரைக்கும் கல்யாணம் ஆகல, இந்த ஜென்மசனியில சில பிரச்சனைகள் ஆச்சு, கல்யாணம் ஆகி சில பிரச்சனைகள் ஆச்சுங்கிறவங்களுக்கு 2ஆம் கல்யாணம் ஆகக்கூடிய அமைப்புக்கு பரிபூர்ணமாக அமைகிறது பெண்களுக்கும் ஆண்களுக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு. அதே சமயத்துல இதுவரைக்கும் சில சுப காரியங்கள் தடைகளா இருக்கிறது. சில விஷயங்கள் இப்ப வீடு கட்டிட்டு இருக்கோம், வீடு கிரக பிரவேசமே பண்ண முடியல, முடிக்க முடியலைங்கிறவங்களுக்குலாம் ஒரு நல்ல ஒரு குதூகலமான ஒரு சீக்கிரமா முடிஞ்சிருச்சு, மனம் சந்தோஷம் அடைகிறது. சில 1 வருஷம் 2 வருஷமா 2020 முயற்சி செஞ்சுட்டு இருக்கேன், இன்னும் முடியலைங்கிறதெல்லாம் நல்லாவே பரிபூர்ணமா முடியக்கூடிய அமைப்புகள் உண்டு. அஷ்டமசனி தாக்கத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாமே ஒரு மன நிறைவை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இது உண்டுங்க. அதாவது சொன்ன ஜென்மசனி தாக்கத்துல இருக்கிறவங்களுக்கு. ஸோ இப்போ என்னதான் 7 நாள் சனி முழுசா முடியலைனாலும் கண்டிப்பாக இந்த குரு பயிற்சி ஒரு நல்ல தாக்கத்தையும் நல்ல விஷயத்தையும் கொடுக்க போயிருது. 2024 மே மாதத்திலிருந்து 2025 ஏப்ரல் மாதம் வரைக்கும் நல்ல பலனை கொடுப்பதற்கு ஒரு ஆரம்ப கால மாதமாக இந்த மே மாதம் எடுத்துக்கொள்ளலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா குழந்தை பேரு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் பேரு கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. ஏன்னா 5ஆம் இடத்துல குரு வருகிறார். அதே சமயத்தில் சுக்கர் பகவான் 5ஆம் இடத்துல போய் அந்த விஷயத்தையும் 5ஆம் வீட்டு அதிபதி 5ஆம் வீட்டுல ஆட்சி வர்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி நம்ம நாளா ட்ரீட்மெண்ட் எடுத்து ஒரு விஷயம் நடக்கலைங்கிறதுக்கெல்லாம் ஒரு பிளசன்ட் சர்ப்ரைஸா வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு. இது ஒரு பொற்காலம்னே சொல்லலாம். மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு நீடித்த ஒரு பொற்காலம், அடுத்த லெவல் ஆஃப் வாழ்க்கையில போறதுக்கு ஒரு ஆரம்ப கட்ட மாதமாக இருக்கிறது. மாணவ செல்வங்களுக்கு பார்த்தீங்கன்னா மே மாதம் இறுதி பகுதியிலிருந்து நல்ல ரிசல்ட்ஸ், அவங்க எதிர்பார்க்குற ரிசல்ட்ஸ் பெறக்கூடியதாகவும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடியதாகவும் அவங்களுக்கு பிடிச்ச கோர்ஸ் ஜாயின் பண்றது மாதிரியும் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடியது. புதன் பார்த்தீங்கன்னா செவ்வாய் ராகுவோட பிடியிலிருந்து மே 10ஆம் தேதி விலகிறது ஒரு நல்ல மாற்றத்தையும் கான்ஃபிடன்ஸும் கிளாரிட்டியும் மெமரி பவரும் கொடுக்கக்கூடிய அமைப்புமா இருக்குதுங்க. மே 10 வரைக்கும் கொஞ்சம் சுமாரான பலன்கள் தான் உண்டு.
ஸோ எல்லாமே வச்சு பார்க்கும் பொழுது மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு ஒரு அருமையான ஒரு ஃபியூச்சரை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துக்கு ஒரு ஃபவுண்டேஷன் கொடுக்கக்கூடிய ஒரு ஆரம்பகட்ட மாதமாக இந்த மே 2024 அமைகிறது என்பதுதான் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். இப்ப பாத்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருந்த பலன்லாம் பொது பலன்கள், அதாவது கோச்சாரத்துல வந்து ஆண்டு கிரகமாகிய ராகு கேது குரு சனி எப்படி இருக்கிறாங்கன்னு பொறுத்தும், மாத கிரகங்கள் என்று சொல்லப்படுகிற சுக்கிரன் புதன் செவ்வாய் இது மாதிரி கிரகங்கள் சூரியன்லாம் எப்படி இருக்கிறாங்கிற பொறுத்து தான் நம்ம கோச்சாரத்துல பலன் எடுக்கிறோம். பட் உண்மையான விஷயம் பாத்தீங்கன்னா உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல உங்களுக்கு கிரகங்கள் எப்படி இருக்குது, நீங்க என்ன லக்னம், எந்த சாரத்துல எந்த நட்சத்திரத்துல ஒரு கிரகம் இருக்குது, ஆட்சி உச்சங்கள் எப்படி இருக்கிறது, தசாபுக்திகள் எப்படி போயிட்டு இருக்குது, இப்போ கரண்ட்ல என்ன தசாபுக்திகள் நடப்புல இருக்குதுங்கிற பொறுத்து தான் துல்லியமான பலன்கள் எடுத்து இந்த கோச்சார பலன்களும் இந்த தசாபுக்திகளும் மிக்ஸ் பண்ணி பார்க்கணும். ஒரு 80% பாத்தீங்கன்னா உங்களுடைய தசாபுக்திகள் பலன் கொடுத்து அதுக்கு சப்போர்ட்டிங் ஃபேக்டராக இந்த கோச்சார பலன்கள் நம்ம எடுத்துக்கணும். அதுதான் வந்து கரெக்டான துல்லியமான பலன் எடுக்கக்கூடிய ஒரு அணுகுமுறை. ஸோ நம்ம எதுக்கு இது பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக இப்போ இருக்கக்கூடிய இந்த மாத காலத்துக்கு எப்படி வந்து உங்களோட அமைப்புகள் இருக்கு, சாதகமாக இருக்கிறதா சாதகம் இல்லாமல் இருக்கிறதான்னு பார்க்குறோம். உங்களுக்கு சாதகமான தசாபுக்திகள் போகிறப்போ நல்ல பலன்கள், நான் சொல்லக்கூடிய பலன்கள் கொஞ்சம் தூக்கலாகவும், சாதகமற்ற தசாபுக்திகள் போகும்பொழுது நான் சொன்ன சாதகமற்ற பலன்கள் கொஞ்சம் அதிகமாகவும் சாதகமான பலன்கள் குறைவாகவும் இருக்கும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.